இப்போது நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் எடுக்கும்போது அந்த முந்தானைய பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ நீங்கள் கீழே முந்தானை விடுறீங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க விட்டுட்டு, அந்த இடத்துல நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். மேலே குத்துருவோம்ல, அந்த இடத்துல நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க பின் பண்ணிட்டு, இப்படி ஒரு சுத்து சுத்தி நீங்க கரெக்ட்டா இப்போ நீங்க கொசு வைக்கிற இடத்த நீங்க மார்க் பண்ணிங்கன்னா தெரியும். அதுக்கேத்த மாரி நம்ம எடுத்துட்டு, ஒரு ஒரு 1 முழம் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சு நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இது பண்ணுவோம்ல, அத எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம இவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணுவோம்ல, அங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். ஏன்னா, இதெல்லாம் நம்ம வந்து ப்ளீட் பண்ணுவோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, லாஸ்ட்லேருந்து ஒரு பின்னும், அதுக்கு பக்கத்தில் நம்ம முந்தானையிலேருந்து ஒரு பின் வந்தோம்ல, அதை வந்து எல்லாமே நம்ம கொசும் வைக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவு நீங்கள் பண்ணிக்கோங்க. நிறையா வேணும் அப்படின்னா, ஒரு சின்ன சின்னதாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னீங்கன்னா, ஓரளவுக்கு பெருசாக நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ப்ளீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ஒரு பின் பண்ணிக்கணும். பார்த்துக்கோங்க, இப்படி ஒரு பின் பண்ணிக்கணும். அது முன்னாடியே இருக்கலாம், பின்னாடியே இருக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். பின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பின் பண்ணியிருக்கோம்ல, அந்த பின் மட்டும் எடுத்து வச்சிடணும். சேஃப்டி பின் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். மித்தது வந்து என்ன பண்ணணும்னா, ஃப்ரண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ஃப்ரண்ட் வந்து முந்தானை. முந்தானை வந்துட்டு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு எத்தனை ப்ளீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்ட் எடுக்கும்போது அதை விட கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. மீதியெல்லாம் அதை விட கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இடைஞ்சல்ல ஏதாவது இடையில வரலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஓரளவு நீங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ எத்தனை பின் வேணாலும் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். நான் இங்கே ஒரு பின் பண்ணுறேன். அது கரெக்டாக இருக்கா, எல்லா ப்ளீட்டுமே வந்திருக்கா மேலே அந்த முந்தானையோடது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பின் பண்ணிக்கணும். பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு கீழேயும் நம்ம பின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே பின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்தீங்களா? இப்போ இப்படி இருக்கா, கொஞ்சம் இடையில உள்ளே ஏதாவது எக்ஸ்ட்ரா போயிருந்துருக்கலாம், வெளியே ஏதாவது வந்திருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். லாஸ்ட்லேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவே தான் இருக்கும். பாருங்கள், இடையில இடையில போயிருக்கா, அதை நம்ம எடுத்து நம்ம முன்னாடி கொண்டு வந்துக்கணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பின் பண்ணிக்கணும் நம்ம. 2-3 தடவை நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நம்ம அதிக டைம் நம்ம பண்ணும்போது நம்ம கரெக்டாக வந்துடும். ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு கீழேயும் கொண்டு போய்க்கலாம். நீங்கள் இதை எது வரைக்கும் பண்ணணுன்னா, நம்ம ஒரு பின் பண்ணி வச்சுருப்போம்ல ஒரு பின்னு, அந்த பின் வரைக்கும் நம்ம இதை பண்ணணும். அதுக்கு மேலலாம் நீங்கள் பண்ண வேணாம். இந்த பின் வரைக்கும் தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம வேறு எதாவது பண்ணணும். ஒவ்வொன்றா இப்படி எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பின் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது நீங்கள் 2 கை வச்சு இங்கே மேலேயும் கீழேயும் நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. இப்போ இங்கே இருக்க பின்னை வந்து இப்போ நம்ம முடிச்சிட்டோம் அந்த பின்னை.
அவ்வளோதான். இங்கே ஒரு பின் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி வைங்க. இப்போது நம்ம கொசு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து மேலே நான் டேபிளில் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக கவர் ஆகலை, அதனால பாதியாக இருக்குது. நம்ம பின் பண்ணது வந்துட்டு அந்த சைடு நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கீழே நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இத்தனை ப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இத்தனை ப்ளீட் இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பின் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்துட்டு இப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் நான் அப்படி வைக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிறேன். பாருங்கள், இப்படி தள்ளி தள்ளி வைக்கிறேன். தள்ளி வைக்கும்போது கொஞ்சம் பஃபியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் அப்படி பண்ணுறேன். எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம இப்படி பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம பின் பண்ணிக்கலாம். இந்த பின் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் பண்ணுற பின் வந்துட்டு இனி 2, 3 ப்ளீட்ஸை வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்க வைக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து பின் பண்ணுறோம். இப்போ இந்த 3 இருக்கிறது வந்துட்டு 3 கிளாத்துமே அதில் படணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இது கலையாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இத்தனை பின் பண்ணுறோம். இப்போ பின் பண்ணி முடிச்சிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு போயாச்சு. நம்ம அயன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு நார்மல் வீட்டில் இருக்க அயன் பாக்ஸ் வச்சே பண்ணலாம். நான் அதை வச்சு தான் இப்போ பண்ணுறேன். நார்மல் ஹீட் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹீட்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு கிளாத் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி லைட்டாக நம்ம பட்டாலுமே அது ரொம்ப இதாகிடும். நீங்கள் நார்மலாக ஒரு மீடியம் வச்சுக்கோங்க. மீடியம்லேயே வச்சிட்டிங்கன்னா போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த பின் மேலே படாமல் லைட்டாக இப்படி மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம அழுத்தி லைட்டாக ஒரு 2 புஷ் பண்ணாலே அது போதும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மேலேருந்து கீழே வரைக்கும் வரேன். ஒரு 3 டைம்ஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எடுத்துடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரண்ட் என்ன பண்ணணுன்னா, ஒரு முழம் சைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு முழம் சைஸ் எடுத்து இது லைட்டாக இப்போ பிரிச்சுக்கலாம். பிரித்ததுக்கப்புறம் ஒரு முழம் சைஸ் எடுத்துக்கணும். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு முழம் எடுத்துட்டு நம்ம ஒரு கை அளவு, அந்த விரல் அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த ப்ளீட்டை வந்து ஓப்பன் பண்ணி விடணும். பார்த்துக்கோங்க, ஒரு முழம் அளவு எடுத்துகிட்டு, ஒரு முழம் அளவு எடுத்துருக்கேன்னா நம்ம கையளவு எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்த ப்ளீட்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம விரல் அளவு, நான் எவ்வளோ பார்க்குறேன் பாருங்கள், இந்த விரல் அளவு நீங்கள் நவுத்தி வச்சு அயன் பண்ணிக்கணும். பாருங்கள், இவ்வளோ இருக்கா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம தள்ளி தள்ளி வச்சு அயன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படி ஒரு 3 டைம்ஸ் பண்ணால் அது வந்து நின்றுடும். இப்போ இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோமா, அடுத்த ஒரு நம்ம கையளவு ஒரு முழம்னு வச்சுக்கோங்க. அதை வந்து எப்படி பண்ணணும்னா, நம்மளோட ஃபிங்கரில் அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். இந்த அளவு. இப்போ இவ்வளோ பெருசு எடுத்து பிரித்து நம்ம அயன் பண்ணிக்கணும்.
அவ்வளோதான். நம்ம இதை அயர்ன் பண்ணிக்கலாம் இப்போ. நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி நீங்கள் இது பண்ணாலே அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோதான். நம்ம வந்து ஃப்ரண்ட் இப்போ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொசுவத்துக்கு தான் போகிறோம். இப்போ நான் வந்துட்டு 2 பின் குத்தி வச்சுருக்கேன். ஏன்னா அது நகராமல் இருக்கிறதுக்காக. நம்ம ஆல்ரெடி ஒரு பின் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே கொஞ்சம் பின் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல லைட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணால் இப்படி வரும். இந்த உங்களுக்கு வேறு கலராக தெரியுது பார்த்தீங்களா? அது அயர்ன் பண்ணுறனால வரும் அந்த ஹீட்டுக்கு. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க மேலே பின் வந்து குத்தி வச்சா இதை ஒரு கரெக்டாக வச்சு கீழே வரைக்கும் நம்ம அயர்ன் பண்ணிக்கிறோம். கிளிப்பு ரொம்ப வந்து முக்கியம், இல்லாட்டி அது நகுந்துடும். கிளிப் போடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க நீங்கள் கிளிப் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் வாங்கணுன்ட்டு இல்லை. இப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி நான் ஒரு அயர்ன் பண்ணி கொடுத்துக்கிறேன். அது நகராமல் இருக்க நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழேயும் பிடிச்சிக்கணும். லைட்டாக மேலே தள்ளிக்கலாம். இப்போது இந்த பின் வரைக்கும் நம்ம வந்து பண்ணணும். நம்ம வந்து பின்னை எடுத்துடணும். அது வரைக்கும் நான் அயர்ன் பண்ணிவிட்டு பாருங்கள், இவ்வளோ தூரம் அயர்ன் பண்ணிவிட்டு அந்த நான் பின்னை எடுத்துருவேன். இப்போது பின்னை எடுத்ததுக்கப்புறம் அயர்ன் பண்ணிட்டு மறுபடியும் பின் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பின் மேலே இப்போதைக்கு இந்த அயர்ன் பாக்ஸை வச்சு நம்ம பண்ணுறது சேஃப் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது கொஞ்சம் கொஞ்சம் துணி வந்து தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பஃபி ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருக்கோம். அதனால அது அப்படி தான் இருக்கும். ஒரே இடத்துல இருந்ததுன்னா அது ஈக்குவலாக இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக இழுத்து நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம மறக்காமல் பின் பண்ணிக்கணும். ஏன்னா இல்லாட்டி கலைஞ்சிரும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது பாக்ஸ் ஃபோல்டிங். அதனால் நம்ம பின் பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க, பின் பண்ணிக்கணும். பின் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம திருப்பி இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குது. இதை வந்து நான் இல்லை சாரி, இதை வந்துட்டு நான் திருப்பிட்டேன். இப்போது நீங்கள் பண்ணதை வந்து திருப்பிக்கோங்க. திருப்பினதுக்கப்புறம் கீழே இருக்கிறத வந்து நம்ம எடுத்து இப்படி அதுக்கேற்ற மாதிரி மடித்து போடணும். எவ்வளோ பெருசு வருதோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி போடணும். அது எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக இருக்கோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மடித்து இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். அது வந்து கீழே இருக்குது, நம்ம ஃப்ரண்ட் எடுக்கணும். நான் திருப்பி தான் பண்ணிகிட்ருக்கேன், மறந்துடாதீங்க. ஃப்ரண்ட்டை பார்த்தே பண்ணிடக்கூடாது. இப்போது ஃப்ரண்ட் எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முழம் எடுத்தோம்ல, அந்த ஒரு முழத்தை மட்டும் நம்ம மடித்ததை தாண்டி கீழே விட்டுறணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மடித்து தானே இது கொஞ்சம் லைட்டாக கசங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். இது ஒரு முழமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டேபிளுக்கு ஒரு முழம் பண்ணிடக்கூடாது. அந்த சாரீக்கு ஒரு முழம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மடித்து போடணும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ இருக்குது. அதை வந்து நம்ம இப்படி சாரியோடு நம்ம விட்டுடணும். இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த சைடும் போட்டுக்கலாம், அந்த சைடும் போட்டுக்கலாம். ஒருவேளை பஃபி ப்ளீட்ஸ் நீங்கள் அதிகம் வச்சிங்கன்னா நீங்கள் மேலேருந்து தான் கீழே கொண்டு வரணும். ஒருவேளை ஈக்குவலாக வச்சிங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் அந்த மேலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம இப்படி மடித்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நவுத்திட்டேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? இது வந்து கீழே இருக்க ப்ளீட்ஸு. இப்படி மடித்து பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ பெருசு வருதுன்னு பார்க்கணும்.
இப்போ வந்து இது பாதியாக மடித்தா எப்படி இருக்குது. அப்போ வந்து இதை நம்ம இப்போ மடிக்கக்கூடாது. இப்போ கீழே இருக்கிறத தான் நம்ம கொண்டு வரணும். இது நான் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேனா, ஓகே. இது இப்படி ரெண்டாக மடிச்சுக்கலாம். சின்னதாக மடிச்சுட்டு இது பெருசாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி இப்படி மடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து கீழே அப்படியே தூக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். ஏன் இவ்வளோ கசமுசாக வந்துருச்சு அப்படின்னா, இது வந்து வேறு பஃபி ப்ளீட்ஸு. இதை நான் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணேன், அதனால அப்படி வந்துருச்சு. நம்ம வந்து அந்த கீழே இருக்க அந்த கொசுவத்தை வந்து கொஞ்சம் பெருசாக வச்சதுனால அது கொஞ்சம் இவ்வளோ பெருசாக தெரியுது. அவ்வளோதான். இப்படி மடித்து அந்த முந்தியை வந்து லைட்டாக மடித்து உள்ளே சொருகிட்டா முடிஞ்சு ஃபினிஷிங். இதுவே கொஞ்சமாக வச்சுருந்தா இந்த ஃபினிஷிங் கிடச்சிருக்கும். தேங்க்யூ.